இத்தனை ஆண்டுகளாக அரசியல் இது சினிமால பயணிச்சுட்டு வரீங்க. நிறைய நடிகர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திருக்கீங்க. தற்பொழுது நீ ஒரு சக நடிகரா ஜனநாயகம் படம் முடக்கப்பட்டிருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? சார் இன்னொரு முக்கியமான கேள்வி, ஒரு மூத்த அரசியல் நடிகரா இருக்கிறீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே வந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாலியா அவங்க ஏதாவது அடிப்பட்டு அவங்களுக்கு வேற அவங்கதான் கொஞ்சம் ஜாலியா. இழப்புக்கு பிறகு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இது இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு மூத்த நடிகரா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து படிக்கிற டயத்துல படிப்புல மட்டும்தான் அவங்க முழு கவனம். அந்த இடத்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் அவங்க மைண்ட் படிப்புல மட்டும் அவங்க வந்து அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதுதான் இருக்கும். முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும். இந்த டயத்துல முதல்ல சொல்றது வந்து இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்துக்கு கஞ்சா இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இதுல வந்து நீங்க அடிமையாகாதீங்க. அது பண்ண அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்க மட்டும் இல்ல, உங்க சம்பந்தப்பட்ட தாய் தந்தை பிரதர்ஸ் குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்க மறக்க மாட்டேங்குது. சோ அதுல மட்டும் நீங்க வந்து யாராவது அப்படி உங்க நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட வந்து கிட்ட கூட போகாது, தூரம் இருக்கு. தேங்க்யூ.